ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் தானா ரூமுக்கு நேராக அந்த இடத்துல கூர்மையான பொருள் எடுத்து கையை வெட்டி நீ மட்டும் என் காதலை புரிஞ்சுக்கொள்ளு, நம்ம சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னு சொல்லி அது சொல்லி நம்ம தனா மனசை குழப்பி அவங்கள நம்ப வச்சிடுறாங்க. உடனே தனாவும் பயந்து போய் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும், சரி உண்மையிலேயே நான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சேன்னா நாளைக்கு காலையில் கோவிலில் நீனு மீட் பண்ண வரணும் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் தனா ரூமுக்கு வந்த விஷயத்த கதிர் கண்டுபிடிச்சிட்டு தனாவும் முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் ரூமை விட்டு வெளியில் போகிறத பார்த்த மாயாவும் கார்த்திகை தனியாக அழைச்சிட்டு கண்ணா பின்னான்னு தட்டினதும் கூடிய சீக்கிரமே தானா என் பொண்டாட்டி ஆகுறா அப்படின்னு சவால் விட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் கார்த்திகோட கையை பார்த்து புவனேஸ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. கார்த்திக் என்ன ஆச்சுடா அப்படின்னும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏண்டா நான் தனாவும் வழிக்கு தானே கொண்டு வர சொன்னேன், இதுக்கா இப்போ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ண அப்படின்னும் போது உங்களுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவதா அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் பேசினதோ இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி கார்த்திக் கைக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அதே டைம் நம்ம ஜானகி விட்டு தான் காமிக்கிறாங்க. ரகுராமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு சரியான சாப்பாடு இருங்கையில் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடுச்சு, சரியா வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுங்க அப்படின்னு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டு சாப்பாட்டு மேலே ஏப்பா கோபத்தை காமிக்கிற, சின்ன வயசுல காய்ச்சல்ப்பா, ஜானகி சமைச்சதுலேருந்து இது வரைக்கும் உனக்கு காய்ச்சல் வந்ததே இல்லை, இப்போ பார்த்தியா அவள் சாப்பாடு சாப்பிடாததால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போதும் நாங்கள் சரியாக கவனிக்க இல்லையா அப்படின்னு பத்மா சண்டை போடுறாங்க. அப்படி சொல்ல வரலடி, ஜானகி சாப்பாடை சாப்பிட்டு அவனுக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம பாட்டி சொன்னதும் உடனே ஜானகி ஓடி போய் நம்ம ரகுராமுக்காக வெரைட்டியாக சமைச்சு நேராக ரகுராம் கிட்ட எடுத்துட்டு எங்க நீங்க ஏன் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாட்டு மேல காமிக்க வேணாம், நாங்க சாப்பிடுங்க அப்படிங்கும் போது எனக்கு யார் கையாலேயும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பும், உன் கையாலனா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ஜானகி இங்க பாருங்க, நான் யார் தெரியுமா, நான் உங்க பொண்டாட்டிங்க, உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் தான் எனக்கும் இருக்கும், நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பதான் நானும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் அங்கிருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ரமணி பாட்டி என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை அது அவர் இப்போ நான் சமைச்சிட்டு சாப்பிட்றாரோ அப்போதான் நான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் கதிர் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. வாடா கூடிய சீக்கிரமே என் பொண்டாட்டி தனவனா கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னதும் நம்ம கதிர் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அப்படி பார்க்குறேன், இங்கே பாரு, நாங்கள் அன்றைக்கி தனியாக ரூமில் தங்கினோமே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவள் கிட்டத்தட்ட என் கூட மனைவியாக வாழ்ந்துட்டான் அப்படின்னு வரும்போதே உடனே கதிர் கார்த்திக்கு போட்டு அடினா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் கார்த்திக்கால தாங்கவே முடியல, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே விடாம கார்த்திகை துரத்திட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல கார்த்திக் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. உடனே புவனேஸ்வரிய பசுபதி என்ன ஆச்சுடா அப்படின்னு போதும், அப்பா கதிர்ப்பா அப்படின்னு போதும், டேய் எதுக்குடா இப்ப அவனை அடிக்கிறா அப்படின்னு புவனேஸ்வரி சத்தம் போடுறாங்க. டே கார்த்திக் ஒழுங்கு மரியாதையா இன்னையோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ, ஒரு வேளை மறுபடியும் என் பொண்டாட்டி வழியில குறுக்க அவ்வளவுதான் உன் கதையை நான் முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து கிளம்புனதோ, டேய் என்னடா பண்ணி தொலைச்சு எதுக்கு அவன் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னதோ, அத்தை நான் ஒரு விஷயம் சொன்னேன் அத்தை, அதான் டென்ஷன் ஆகிட்டான், நான் தான் சொன்னேன்ல அத்தை கூடிய சீக்கிரமே இந்த கதிராலேயே தன்னை கூட வருவாத்த, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதுக்காக கண்டவன் கையாலையெல்லாம் அடி வாங்குறத பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியாடா அப்படின்னு புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. விடுங்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னதும், இங்கே பாருமா நம்ம கண்ணு முன்னாடியே அந்த கதிர் நம்ம புள்ள பேர்ல கை வச்சுட்டாமா, இதுக்கப்புறமும் என்னால சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு படம் கத்து கொடுத்தே ஆகணும், எப்புள்ள எந்த அளவுக்கு அடிப்பட்டானோ அதே அடி அவனும் படணும் அப்படின்னு சொல்லி பசுபதி கதிரை அடிக்கிறதுக்காக ஆட்கள் செட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கவலைப்படாதுன்னு, இந்த கதிர் இருக்கும் வரைக்கும் நாம தனாவை காட்டி பக்கம் இழுக்கவே முடியாது, பேசாம இந்த கதிர் கதையை முடிச்சா மட்டும்தான் தனாவை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். இப்போவே தனா கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக் வழியில வர ஆரம்பிச்சுட்டா, இங்க இவன் குறுக்க இருந்து எல்லாத்தையும் சொதப்பிடுவானு எனக்கு பயமா இருக்குன்னு, நம்ம லட்சியம் கனவு எல்லாத்தையுமே சொதப்பினது
இந்த கதிரும் மாயாவும் தான். இப்படியே போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த தனா நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டா. அதனால தனாவை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு முதல்ல இவன் கதையை முடிக்கணுங்கிற மாதிரி புவனேஸ்வரி அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க.